இதுக்கு காரணம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜியோ பொலிட்டிக்கல் டென்ஷன், டாரிஃப் வார் அப்படின்னா அதெல்லாம் ஆரம்பிச்சது யாரு? அண்ணன் ட்ரம்ப். அவர் தானே வரி போட்டாரு. அதுக்கப்புறம் அந்த 500% வரி அப்படின்னு சொன்னார், ஞாபகம் இருக்கா? எங்க போச்சு அந்த 500% வரி? ஸோ அங்க ஒருத்தர் வந்து ஒத்துட்டு இருப்பாரு, இங்க வந்து பேசி நம்ம தானே சார் எடுக்கணும். நம்ம வந்து இறக்குமதி கண்ட்ரி, நம்ம தான் வந்து கையில காலில் விழுந்து நம்ம நாட்டு மக்களுக்காக உரிமையை காப்பாற்றி பொருளாதாரத்தை நிலைநிறுத்தணும், ரூபாய் மதிப்பை உயர்த்தணும். இந்த மாதிரியான ஒரு முட்டாள்தனமா ஆர்குமெண்ட் நான் எங்கேயுமே கேட்டதில்லை. சரி ராம்சே, சிம்பிளா நான் ஒரே ஒரு ஹைப்போதெட்டிக்கல் சிச்சுவேஷன் சொல்றேன். இன்னைக்கு வந்து 90 ரூபா, 92 ரவுண்டா 90 ரூபான்னு வச்சுக்கோங்க ஒரு டாலர். ஸோ இப்போ ஒரு டிஷர்ட் இங்க வந்து நம்ம 450 ரூபாய்க்கு வாங்குறோம் அப்படின்னு சொன்னா இது வந்து $5 ஆகுது. அப்படியே ஒரு பக்கம் வச்சுக்காங்க. இந்த ருபி டிவேல்யூவேஷன், அதாவது ரூபாய் மதிப்பு குறைவது அப்படின்றது, அந்த மார்க்கெட் ஃபோர்ஸஸ் அப்படின்றது ஒண்ணு இருக்கு. கவர்மெண்டா முன்னிந்து டகால்னு குறைக்கிறது அப்படின்றது ஒண்ணு இருக்கு. இதுக்கு முன்னாடி பல நேரங்கள்ல டாலருக்கு எதிரான ரூபாய் மதிப்பு வந்து குறைக்கப்பட்டுள்ளது. ஒரே நாள்ல மோர் தென் 50% குறைச்சாங்க இந்திரா காந்தி அம்மையார் அப்படின்னு ஒரு ஆர்டிகல் ஒன்று நான் சமீபத்தில் படித்தேன். டிவேல்யூ பண்றது நம்ம கையில இருக்கு அப்படின்னு சொல்லும் போது அந்த வேல்யூவை இன்க்ரீஸ் பண்றதும் நம்ம பண்ணலாம் தியரிட்டிக்கலா. நாளையிலேருந்து ஒரு டாலர் 45 ரூபா அப்படின்னு கவர்மெண்ட் ரேட் ஃபிக்ஸ் பண்றாங்க. நீங்க வந்து டாலர் வாங்குறதுன்றது த்ரோ பேங்க் தானே. அப்போ சொல்றாங்க 45 ரூபா விற்கிறதா இருந்தாலும் வாங்குறதா இருந்தாலும் 45 ரூபான்னு ஃபிக்ஸ் பண்ணிடுறாங்க அப்படின்னு வச்சுக்கோங்களேன். ரொம்ப சந்தோஷம் ஆயிடுவீங்களா? தங்க விலை குறைஞ்சிருமா?